இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா? நானும் பார்த்தேன். ஒரு ஃபேனாக எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, ஸ்ட்ரெஸ்டாக, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஐ கேன் ஃபீல். பிடிச்ச நடிகரை பற்றி இந்த மாதிரி வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மென்டலாக ஸ்ட்ரெஸ்ட் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு நான் தள்ளப்படுறேன். அண்ட் ஐ ஃபீல் லைக் என்ன பண்ணுறது இனிமேல், இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. நான் என் லைஃப்பை பற்றி யோசிக்கல. எனக்கு 1008 ப்ராப்ளம் இருக்குது. பட் என்ன பண்ண போகிறாரு இனிமேல், எல்லோரும் அவ்வளோதான் போட்டு அடிக்க போகிறாங்க, இது உண்மையாக ஆகும் பட்சத்தில் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். என் லைஃப்பை பற்றி நான் அவ்வளோ யோசிக்க மாட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நிஜமாக. இந்த நியூஸ் எல்லாம் உண்மைனா 100% அது தப்பு. ஒரு மனிதனாக டிவோர்ஸ்க்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கூட எக்ஸ்ட்ரா அது என்னது மெரிட்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, தப்பு. அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அப்படி அது பண்ணியிருந்தால் 1000% தப்பு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஒருவேளை அது பொய்யா இருந்தால் நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன். என் மென்டல் ஹெல்த்து ரொம்ப 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 நானே வாண்டடாக போய் பாதிச்சுக்கிறேன்ட்டு எனக்கு தோணுது. ஒரு ஃபேனாக அவர் படத்தை எனக்கு எத்தனை வாட்டி பார்க்கணுன்னு தோணுதோ அத்தனை வாட்டி பார்க்கலாம். அது மூலயமா நான் ஒரு ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒரு மொரட்டு ஃபேனாக அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பர்சனல் ஓட்டு ஏன் உரிமை அதை நான் போடலாம். 2. இதை தவிர அவர் பர்சனல் லைஃப்பில் அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அது என்ன எதுக்கு அஃபெக்ட் பண்ணணும்? சரி, அவர் தப்பு பண்ணல, அவரை சுற்றி இவ்வளோ அவதூறு பரப்புகிறாங்கன்னா அப்போ இப்போ பரப்புறதெல்லாம் ஃபேக் நியூஸு. அதெல்லாம் கன்சியூம் பண்ணி நான் ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு நிஜமாக 1008 ப்ராப்ளம் இருக்குது. பட் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் நான் ஏன் இந்த ப்ராப்ளத்தோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும், ஃபெட்டப் ஆகணும்? இந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அனாவசியமாக நமக்கு தேவையில்லாத நியூஸை நம்ம கன்சியூம் பண்ணுறதே ரொம்ப பெரிய தப்பு. அந்த கன்சியூம் பண்ண நியூஸை வச்சு ஒரு டிபேட்டை க்ரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறோம் தலைவா. நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 சரி, என் வாழ்க்கை ரொம்ப ராக் பாட்டமில் இருக்குது. அங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி தேவை இல்லாத நியூஸ் எல்லாம் பேச தேவையில்ல. எது தேவையோ அதை பண்ணலாம். அதில் ஒன்று தான் இந்த வீடியோ கான்டென்ட் க்ரியேஷன். இன்னும் தேவையானதை பண்ணுறது நிறையா இருக்குது, பண்ணலாம்.